ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2/3/2026க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஏபியில் 20-02 சரிங்களா. ஏபி மட்டும் 20-02 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் 02-20 அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. ஸோ ஒவ்வொரு மாதத்தில் உள்ள 02-20 அப்படி நம்பர் ஏபியில் அடிக்கும்போது நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு 20 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏபி 02 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கும்பொழுது இதிலேருந்து மேலே 3ஆம் நாள் அதே டேட்டில் அதுக்கு அடுத்த மாதம் 766. இந்த 766 அப்படி நம்பர் பாருங்கள். அந்த மாதத்தில் உள்ள 6 நம்பர்லேருந்து நமக்கு 76 அப்படி நம்பர் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் செப்டம்பர் மாதத்தில் ஒரு 02 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. அதுலேருந்து 3ஆவது நாள் மேலே அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 982 சரிங்களா. 982 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தடுத்த நம்பர் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6-7 அடுத்தடுத்த நம்பரு சரிங்களா. ஸோ அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நமக்கு அடுத்தடுத்த நம்பரு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 02 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த நம்பரு அல்லது பவர் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 12ஆம் தேதி பாருங்கள் 02 மேலே 3ஆம் நாள் 927. ஸோ இதுலேருந்து இந்த 6 நம்பர்லேருந்து நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0லேருந்து மேலே 3ஆம் நாளில் 76 அப்படி நம்பரு இங்கேருந்து வந்திருக்கு சரிங்களா. உள் நம்பர்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நமக்கு 735க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6 நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரல. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 8-9 அடுத்தடுத்த நம்பர் சரிங்களா. அடுத்தடுத்த நம்பர்லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கும். சேம் நம்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஸோ ஆப்போசிட் பண்ணி நம்ம கணக்கு எடுத்துக்க வேணால் நமக்கு 98 சரிங்களா. 98 அப்படி நம்பரு அடுத்தடுத்த நம்பரு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 98 அடுத்தடுத்த நம்பரு. இங்கே 7-6 அடுத்தடுத்த நம்பரு. நெக்ஸ்ட் இங்கே 4-5 அடுத்தடுத்த நம்பரு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 927ல் பவர் டபுள்ஸ் அதாவது ஆப்போசிட் நம்பர் சரிங்களா. 27-72 ஆப்போசிட் நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் எதனால் இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2-3 டைமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த 6 நம்பர்லேருந்து நமக்கு 2 நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 982லேருந்து மட்டும் நமக்கு எடுக்கல, மற்றபடி இங்கேயே எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6 நம்பர்லேருந்து 2 நம்பர் எடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள் ஏசி 25 எடுத்து நமக்கு பிசி அடிச்சிட்டாங்க. ஏபி 89 எடுத்து நமக்கு ஏபிலே அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 89 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த 6 நம்பர்லேயும் நமக்கு 8-9 அப்படி நம்பர் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நம்பராகவும் நமக்கு அமையுது சரிங்களா. இந்த 8-9 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 89-98 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாளைக்கு. இதோட கரெக்டாக 2ஆம் தேதியிலேருந்து பாருங்கள். 2ஆம் தேதியிலேருந்து 3ஆவது நாள் 235. ஸோ இதுலேருந்து 3ஆம் நாள் 345. இதுலேருந்து 3ஆம் நாள் 880. ஸோ இதிலேருந்து 3ஆம் நாள் 253. ஸோ இதுலேருந்து 3ஆம் நாள் 935. ஸோ மொத்தம் நீங்கள் 6 நாளாக கணக்கு பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு நமக்கு ஒரு ஏசி 35 9 பவர் பண்ணிட்டாங்க. 35 அப்படி நம்பர் வந்துருச்சு. இங்கே நமக்கு ஏசி சரிங்களா. ஃபஸ்ட் நமக்கு ஏசி பிசினே நம்ம வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பிசிக்கு நமக்கு மாற்றி வச்சுட்டாங்க. 53 அப்படி நம்பர். இது என்ன நமக்கு 3D ஃபுல்லுமே வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம பிசி மட்டும் எடுத்துக்கிட்டாலும் பிசி வந்திருக்கு. 880லேருந்து 2 நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம இந்த கணக்குப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா 8-9 அப்படி நம்பர் எடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ இந்த 8-9 நம்பர் எடுத்துருக்கனால இங்கே நமக்கு நம்ம இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். இப்போது 89-98 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த 89 இங்கே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு இதுக்கு இந்த 98க்கு நேராக உள்ள இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ண நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு 9 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்குவோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வரணும் சரிங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஏசி 52 எடுத்து நமக்கு பிசியில் வச்சுட்டாங்க. ஏபி எடுத்த நம்பர் ஏபிலே வச்சுட்டாங்க. அப்போ 89 எடுத்து ஏசி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா.
89 எடுத்து ஏசி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்கனவே 89 அடிச்சதுனால 889 சரிங்களா. திருப்பி வச்சு 889 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 489 அப்படி நம்பரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நமக்கு 880லேருந்து நம்பர் வரணும். அதனால் ஏபிஎஸ்சிபிஸில் 88 80 அப்படி நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா 889 489 அப்படி நம்பர் ரிட்டன் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 35க்கு 35 வந்துருச்சு. 253 3Dயே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். 880லேருந்து நமக்கு 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தாலுமே நமக்கு 2 நம்பர்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 889 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட 80 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 809 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 809ன்னு சொல்லிட்டு அப்போ 809 489 889 அப்படி நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 3D ஒன்று நேற்றுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 798 அப்படி நம்பர் பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கால்குலேட்டர் மெத்தடில் 754 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது சரிங்களா. பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா அந்த நம்பர் பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 754 அப்படிங்கிற நம்பரு பிக் ப்ளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கால்குலேட்டர் மெத்தட் சரிங்களா. ஸோ இன்றைக்கி அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா 3Dயே நமக்கு வின்னிங் ஆகிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த முன்னாள் நாள் ரிசல்ட்டை வச்சு 333 777 444 55 வகுத்தல் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் நான் 3 நம்பர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. கம்மி கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இப்போ அதே மாதிரி 889 நமக்கு சார்ட் கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு சரிங்களா. 889 489 809 ஸோ நம்பர்ஸை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குன்னு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கான ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 9ஆம் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 9 அல்லது 3 இந்த நாள்லேருந்து நமக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த ரிசல்ட்லேருந்து எனி 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம இதில் 9 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். இதுலேயும் என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து என்னால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 889 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. மற்றதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். 754ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா விட்டுடலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.